என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மீதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார், நம் மீது அதிகமாக அன்பு கொண்ட தகப்பனாக இருக்கிறார். சில நேரங்கள் நாம் தான் என்ன பண்ணுறோங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சில நேரங்களை பொறுமைகளை நாம் இழந்து விடுகிறோம். அது நிமித்தமாக மிகுந்த வேதனை நாம் அடைகிறவராக காணப்படுகிறோம். இன்றைக்கு வேதத்தில் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பொறுமையோடு கூட என்ன பண்ணணுமா, காத்திருந்து ஜெபத்தில் உறுதியாக நம்ம தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பன் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வேத வசனங்கள் சொல்லுகிறது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்தில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். கவனிங்க, முதல்ல எதில் இருக்கணுமா, நம்பிக்கை. இந்த இயேசுவை நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கணும். புரியுதுங்களா? உபத்திரம் வரும் பொழுது இந்த உபத்திரம் எனக்கு பெருசு இல்லை, அதில் நான் பொறுமையாக இருக்கணும். அதை காட்டில் என்ன பண்ணால் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணுமா. கவனிச்சு பாருங்க. ஆமென். பவுல் அழகாக தேவ பிள்ளைகளை ஆற்றி தேற்றக்கூடிய ஒரு பலனுள்ள வார்த்தையை தேவ ஆவியினர் அவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கு சொல்லப்படும் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை இருந்தால் தான் அந்த குடும்ப வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை பிள்ளைக்கும் தாய் தகப்பனுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அந்த உறவுகளுக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் நீங்கள் நம்பக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே முழு நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கடந்து வரும். காரணம் என்று சொன்னால், நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சில உபத்திரங்கள் வரும், சில நெருக்கங்கள் வரும், சில பாடுகள் வரும். ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக நம்ம என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். அந்த பொறுமையாக நீங்கள் இருந்துட்டுன்னு வச்சிங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்கின்ற தகுதி உள்ள இடத்துக்கு உங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி விடுவார். கவனித்து பாருங்கள், ஆகாலுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனால் குழந்தை பெறுகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தா. அந்த கர்ப்பத்தின் கனி வயிற்றில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்தா. அந்த கனி வந்த பிறகு பாருங்கள், அந்த பொறுமை அவளை விட்டு போயிடுச்சு. அங்கே என்ன ஆயிடுச்சு, பெருமை வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பெருமைக்கு என்னாச்சு, இடையில சண்டை கலக்கமாக அது மாறி போச்சு. சாராள இடத்துல என்ன பண்ணா, வெறுத்து பேச வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. சாராளை கசப்பாக பேச வேண்டிய காரியம் வந்தது. காரணம் என்ன, இத்தனை ஆண்டு காலமாக பொறுமையாக இருந்து இந்த பிள்ளையை பெற்று எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக. அதனால நீங்கள் கூட யோசித்து பாருங்களேன், சில சகோதரிங்க கர்ப்பத்தை சுமந்தும் போது அந்த கனி எப்பொழுது உங்கள் வயிற்றில் தங்க ஆரம்பிச்சதோ, இந்த பூமியில் அந்த கனி வருகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க இல்லையா? எவ்வளோ கஷ்டம் வருது, எவ்வளோ பாடு வருது, எவ்வளோ உபத்திரம் வருது, எத்தனை முறை ஆஸ்பத்திரி போவோம், வாமிட்டு எடுத்துக்கிட்டே இருப்போம், வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டா உள்ள ஜீரணம் ஆகாது. ஆனாலும் என்ன பண்ணும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், பொறுமையாக காத்திருந்தேன். ஆனால் இந்த குழந்தை பெற்று வந்த பிறகு என்ன பண்ணுறோங்க, அந்த பொறுமையை நம்ம என்ன பண்ணுறோம், இழந்து விடுகிறோம். எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொறுமை எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால தான் இந்த பாருங்கள், ஆகாள் அந்த பொறுமையை இழந்ததுனால வனாந்திரத்துக்கு தள்ளப்பட்டவளாக காணப்பட்டாள். ஆனாலும் தள்ளப்பட்ட இடத்துல அவளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, என்ன கற்றுக்கொண்டா, நீ அங்கு போய் தான் என்ன பண்ணா, அடங்கி பொறுமையாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன் பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லி தேவ தூதன் இறங்கி வந்து அவளிடத்துல பேசும் பொழுது மீண்டும் என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்பி அந்த பொறுமையான இடத்துக்கு அவள் கடந்து போனது நிமித்தமாக தான் அவள் கர்ப்பத்தில் இருந்த குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டது, அவள் பாதுகாக்கப்பட்டால். இப்படிப்பட்ட காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் வரக்கூடிய சண்டையில் கூட யாராவது ஒருவர் பொறுமையாக இருந்தால் போதும், ஒருத்தர் விட்டு கொடுத்தா போதும். நீங்கள் விட்டு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுங்களா? அந்த சந்தோஷம் எங்கே கொண்டு போய் சேர்க்குன்னு தெரியுங்களா? அப்பாவோட நெருங்கி செபிக்க, துதிக்க, ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை நிறுத்திவிடும். ஆனால் ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், எப்பொழுதும் உறுதியாக இருக்கணும், ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சில பேர் அந்த பொறுமை இழக்கும் போது ஜெபம் இழந்துடுறோம், வேத வாசிப்புகள் இழந்துடும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோங்க, அப்படியே தள்ளி வைக்கிறோம். அதை செய்யவே செய்யாதீங்க சகோதர சகோதரிகளே. அப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ தான் அதிகமாக என்ன பண்ணணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், ஜெபத்தில் தரித்து இருக்கணும். அந்த ஜெபத்தில் நீங்கள் தரித்து இருக்கு பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமையான ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் தொழில் மீது எல்லாத்திலும் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். நம்பிக்கையில் யாரை நம்புறீங்க? இப்போ நீங்கள் தேசம் நம்புறீங்களா? நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணுங்க,
சந்தோஷமா இருங்க. இயேசுவே எனக்கு போதும் என்று சொல்லுங்க. அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். God bless you.